புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் சேர்ந்து படிக்கலாமா? அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். நீ தனித்து இருக்கணும். இப்போ தனித்து இருக்கணும்னு சொன்ன உடனே நீங்கள் அதை தவறாக புரிஞ்சிடக்கூடாது. அந்த வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் இருக்குது. நீ தனித்து, அதனால சொன்னேன், நீ தனித்து தேவனோட நீ வாசம் பண்ணு. நீ தனித்து இருன்னு சொன்னால் அது வேற அர்த்தம். ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு, ஆண்டவர் 6 நாட்கள் சிருஷ்டித்தார், அகல சகல சிருஷ்டித்து எல்லாம் நல்லது என்று சொன்னார். ஆனால் 6வது நாளில் மனுஷனை சிருஷ்டித்து மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் கொடுத்தார். இப்போ நீ தனித்து வாசம் பண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது நீ தவற எடுத்துடக்கூடாது. அப்பாடா பாஸ்டர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டார் சாமி, ஓகேவா, ஏற்கனவே எனக்கு என் புருஷனுக்கு என்னது கச்சா முச்சான், பாஸ்டர் வேறு இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டாரு, நீர் அப்படி போகும் நான் இப்படி போகிறேன், பைபிளில் தானே இருக்குது, நீர் வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன்னு நீ தனித்து போகிறது இதுக்காக நான் அழைக்கலை. அதே போல் குடும்பத்தில் பெற்றோர்கள், அதே போல் பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள், எதுவாக இருந்தாலும் சரி, நீ தனித்து போகிறதுக்காக நான் சொல்லலை. என்னுடைய ஒரே ஒரு காரியம், நீ தேவனோடு நீ தனித்து போக வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். கத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தனித்து போகணும்னு வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வளைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், அடுத்தது ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், தேவனுடைய சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் இதை பிரசங்கம் பண்ணுறதுக்கே நான் வரல. இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ண, நான் 2-3 பிரசங்கங்கள் என் டைரியில் நான் போன வாரம் நான் எழுதி வைத்தேன். ஒரு பிரசங்கம் மேற்கொள்வேன். ஒவ்வொரு மனுஷனும் மேற்கொள்ள வேண்டிய, வேதத்தில் எழுதியிருக்கிறது ஒவ்வொரு மனுஷனும் மேற்கொள்ள வேண்டிய 5 காரியங்கள் அப்படின்னு இருக்கு. அதெல்லாம் எழுதி வச்சுருந்தேன். அதெல்லாம் மனசில் எனக்கு இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் நேற்று ராத்திரி என்னோட அந்த ஒரு வார்த்தை என்னென்னா, தனித்து ஜெபம் பண்ணினார். அந்த வார்த்தை என்னை ரொம்ப தொட்டுச்சு. அப்புறம் ஜெபம் பண்ணேன், ஆண்டவனோட இந்த வார்த்தையை தான் பேச முடியாமல் கர்த்தரனோட சொன்னார். ஆகவே தான் உங்களோட அந்த காலை வேறு நான் பேசுகிறேன். இன்னொரு முறை சொல்லுங்கள் பார்க்கலாம். தேவனோட தனித்து, சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம், வாசம் பண்ணு. சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம், அதே லூக்காவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், இயேசுவோ வனாந்திரத்திலே, அந்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம் 16வது வசனம், லூக்கா 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவரோ வனாந்திரத்திலே தனித்து, சத்தமாக தான் படிங்க பார்க்கலாம். அவரோ வனாந்திரத்திலே தனித்து போய் அவர் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். வனாந்திரத்திலே தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு மனுஷன் ஏன், நான் இன்னைக்கு காலையில் நான் பேசுகிற அத்தனையுமே இயேசுடைய வாழ்க்கையிலேருந்து நான் பேசுகிறேன். தனி ஜெபம். இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் என்னை ரொம்பவும் கவர்ந்தது என்ன தெரியுமா? ஜெபம். சீஷர்கள் இயேசுவினிடத்தில் கேட்டுக்கொண்டது என்ன தெரியுமா? நாங்கள் எப்படி ஜெபிக்கணும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. எப்படி ஜெபிக்கணும்னு எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க. உங்களை கவர்ந்து இழுக்கிற காரியம் என்ன? உங்களை கவர்ந்து இழுக்கிற காரியம் என்ன தெரியுமா இருக்கணும்? எப்படி ஜெபிப்பது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவனோட உறவு இல்லைன்னா நீ என்ன செஞ்சாலும் ஃபியூஸ் ஆன பல்பு. நீங்கள் இன்னைக்கு காலையில் நீங்கள் ஜெபிக்கலைன்னா இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே என்ன பண்ணிவிடுங்க, நீ ஜெபம் பண்ணு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எனக்கு சர்ச்சுக்கு தான் நான் போயிட்டு வந்தேன், நீ என்ன சொன்னாலும் சரி, ஒவ்வொரு மனுஷனுக்கு தனி ஜெபம் மிக முக்கியம், அவசியம். இயேசு கிறிஸ்து அவர் ஜெபாலயத்திற்கு போய் தேவ சமூகத்தில் ஓய்வு நாளில் ஊழியத்தில் செய்து முடித்த பின்பதாக வேதம் சொல்லுகிறது, முடித்த பின்பதாக அந்த ராத்திரி அவர் தனியே ஜெபிக்க அவர் போனார். நீ ஜெபாலயத்துக்கு போனதுனால இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டேன் இல்லை 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 இல்லை. ஆண்டவர் கேட்பார், நீ சர்ச்சில் ஜெபம் பண்ணதில்லப்பா, நீ தனியா நீ ஜெபம் பண்ணியா?
அவ்வளமாக ஏன் வனாந்திரத்தில் போய் தனியாக ஜெபம் பண்ணினார் என்கிற வார்த்தை என் இருதயத்தை தொட்டது. அந்த வார்த்தையில் அப்போதான் நீங்கள் படிச்சீங்கன்னா அந்த 5ஆம் அதிகாரத்தில் ஒரு 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 சம்பவத்தை, நேரம் இல்லை நான் அதனால் சுருக்கி நான் போகிறேன். அங்கே ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்ப்பீங்க. என்னென்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பட்டணத்துக்கு வருகிறார். அப்பொழுது அந்த ஒரு வருஷத்தை பத்திரம் படிங்க பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம் 12ஆம் வருஷத்தை படிங்க பார்க்கலாம். பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு, அந்த வார்த்தையை மட்டும் இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பட்டணத்தில் இருக்கையில். இப்போ நீங்க எங்க இருக்கிறீங்க? கிராமத்தில் இருக்கிறீங்களா, பட்டணத்தில் இருக்கீங்களா? சொல்லுங்க. பட்டணத்தில் இருக்கிறோம். ரைட். ஒரு பட்டணத்தில் நாம் இருக்கிறோம். அடுத்த வார்த்தை போட்டிருக்கு, ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். குஷ்டரோகம் உள்ள மனுஷனா அப்படின்னு அர்த்தம் என்ன? சொல்லுங்க. சரீரம் முழுவதும் அது. இன்னைக்கு காலையில் நம்ம சென்னை பட்டணத்தில் நம்ம இருக்கிற அடையாறில் ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து பெயர் போன ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அதுக்கு பேர் அடையார். சொல்லுங்க பார்க்கலாம். குஷ்டரோகம் என்பது முதல்ல உள்ளுக்குள்ளே வரும், அதுக்கப்புறம் ஒரு மனுஷனை வெளியே அது பாதிக்கும். இந்த காலையில் சொல்லுகிறேன், நம்முடைய நாட்கள் அவருடைய கையில் இருக்கிறது, நம்ம கையில் இல்லை. உன் ஜீவனை எடுப்பதற்கு உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை, அவர் கையில் இருக்கிறது. இந்த காலை ஆராதனையில் எப்பேற்பட்ட சுகவீனத்தோடு நீங்கள் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சுகவீனத்தோடு இருந்தாலும், பைபிளில் போட்டிருக்கு குஷ்டரோகம் உள்ளவன் என்று எழுதலை, கையில் உள்ள குஷ்டரோகம் போடல. என்னது? குஷ்டரோகம் நிறைந்தவன். ஒரு குஷ்டரோகி எப்போவுமே ஊருக்கு வெளியே தான் இருப்பான். ஆனால் இங்கே என்ன எழுதியிருக்கு? அவன் எங்கே இருந்தானா? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். பட்டணத்தில் அவன் இருந்தான். இந்த பட்டணத்தில் இருந்த மனுஷன் அவன் இயேசுவை படிங்க, அந்த வசனத்தை போடுங்க. அவன் இயேசுவை கண்டு. அடுத்த வார்த்தை போட்டிருக்கு, முகம் குப்புற. என்னைக்கு கடைசியா நீங்க முகம் குப்புற விழுந்திருக்கீங்க? அதெல்லாம் விழுந்ததே இல்லை பாஸ்டர். எப்போ கடைசியாக முகம் குப்புற விழுந்திருக்கீங்க? ஒவ்வொரு நாள் ராத்திரியும் தூங்கும் பொழுது கல்யாணியை பார்த்த உடனே வா வா என்று கூப்பிடும். அப்படியே என்னது? ஜபமே பண்ணாமல். ஒரு நாள் ஒரு பிள்ளை என்ன பண்ணாலா, தூங்கும் போது செப்பல் இருக்குல்ல, செப்பலை எடுத்து அந்த கட்டில் இருக்கும்ல, கட்டிலுக்கு கீழே தூக்கி போட்டாலும். கட்டிலுக்கு கீழே தூக்கி போட்டாலும். அதை அவங்க அம்மா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. 2 தடவை பார்த்தாங்க, 3 தடவை பார்த்தாங்க. அப்புறம் ஒரு நாள் கேட்டாங்க, பாப்பா நீ ஏன் தூங்கும் போது செப்பலை எடுத்து கட்டில் கீழே தள்ளி விடுற அப்படின்னு. அப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சான், எங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர் என்கிட்ட ஒரு காரியம் சொன்னாங்க, நீ ஒவ்வொரு நாளும் எப்படி ஆரம்பிக்கணும்னா முழங்காலில் தான் நீ ஆரம்பிக்கணும். ஒருவேளை ஆரம்பிக்கிறது உனக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீ என்ன பண்ணு, செப்பல் என்ன பண்ணு கீழே. ஏன்னா நீ எப்படி எந்திரிச்ச உடனே எதை தேடணும்? நீ செப்பலை தேடணும். நீ செப்பலை தேடும் பொழுது கண்டிப்பாக என்ன பண்ணியாகணும்? முழங்கால் படிடணும். அப்படியாவது நீ என்ன பண்ண? இப்படிப்பட்ட தேவ பக்தி உள்ள லீடர்ஸும் டீச்சர்ஸும் கர்த்தர் நமக்கு தரணும். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இப்படிப்பட்ட பக்தி உள்ளவர்களை கர்த்தர் நமக்கு தரணும். இது வரைக்கும் நீங்கள் செய்யலைன்னா இன்னைக்காவது போய் முகம் குப்பர விழுந்து, ஆண்டவரே என் வாழ்க்கையை நான் திரும்ப உங்கள் சமூகத்தில் தருகிறேன், என் வாழ்க்கையில் நிறைவானது எல்லாமே நீர் தான் ஆண்டவரே.
ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அத்தம்மா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்பொழுது அவன், இந்த நேரம் இல்லை, நான் இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது, விழுந்துக்கிறான். விழுந்து இயேசு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாருன்னா, உடனே நீ அவன் சொல்லுங்க, ஆண்டவரே சித்தம் இருந்தால் என்ன பண்ணுங்க, சுத்தமாக்கும். இயேசு சொல்லுகிறார், சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்ன உடனே உடனே அவனுக்கு என்ன படுத்துச்சு, குஷ்டரோகம் நீங்கிற்று என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கின உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் யாருக்கும் சொல்லாம நீ ஆலயத்தில் போய் இந்த காரியத்தெல்லாம் செய்யணும். இவன் போய், ஆனாலும் இயேசு செய்த அற்புதத்தை அநேகர் பார்த்தாங்க, அவருடைய கீர்த்தி பெருகின. அந்த வார்த்தையை மற்ற படிக்கும்படி கேட்டுக் கொடுக்கிறேன். அந்த ஒரு வசனம் வரும் பாருங்களேன். அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாமல் போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டபடியே அவர்களுக்கு சாட்சியாக பலி செலுத்து என்று கட்டளையிட்டார். அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாக பரம்பிற்று. அப்ப இயேசுவின் கீர்த்தி அதிகமாய் பரவுற நேரத்தில் அவர் போய் தன் முகத்தை எல்லா இடத்துலையும் காமிக்கல. அடுத்த வருஷம் தான் போட்டிருக்கு, அவர் கீர்த்தி பெருகிற நேரத்தில் 16ஆம் வசனத்தில் போட்டிருக்கிறது, அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். முதலாவது, உங்க வாழ்க்கையில நீங்க தனித்து ஜெபம் பண்றீங்களா? ஏன் ஜெபம் பண்றீங்க தெரியுமா? ஏன் ஜெபம் பண்ணணும் தெரியுமா? தனித்து ஜெபம் பண்றதுல ஒரு காரியம் இருக்குது. என்ன இருக்குது? அடுத்த வசனம் சேர்ந்து படிக்கலாமா? 16 17வது வசனத்தினுடைய சேர்ந்து படிக்கலாமா? பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருந்த பொழுது கலிலேயா யூதேயா நாட்டில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் வந்து பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். இப்ப சத்தமா படிங்க பார்க்கலாம். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. முதலாவது, கர்த்தருடைய வல்லமையை நீங்க பார்க்கணும்னா நீங்க தனிப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வல்லமையை பார்க்க உன் தனிப்பட்ட ஜெபம் தான் கர்த்தருடைய வல்லமையை கொண்டு வருவதற்கு அதுவே அதனுடைய வழியா இருக்கிறது. ஜெபம் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, where there is no prayer no power, less prayer less power, more prayer more power. உங்களை ஏமாத்திக்காதீங்க. சர்ச்சுக்கு வருது நீங்க ஜெபம் பண்றதுனால, இப்படிலாம் கூடி ஜெபிக்கிறதுனால நீங்க ஏமாத்திக்காதீங்க. இல்ல நீ என்னதான் கூடி ஜெபித்தாலும், என்னதான் நீ குடும்ப ஜெபத்தை பண்ணாலும், உங்களோட ஆண்டவர் இருதயத்தில் சொல்வார், மகனே மகளே, என்னோட நீ தனித்து வந்தியா, அறைக்குள் அழைத்து செல்லும், நான் ஓடி வருவேன். ஆண்டவரே, காரணம் நீதான் என்னுடைய நேச மணவாளன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில வேணும்னா, கர்த்தருடைய வல்லமை நமக்கு வேணும்னா நீ போய் தனித்து ஜெபிக்கணும். இரவு நேரத்தில் நீ போய் ஜெபி. சாமுவேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். வேதம் சொல்லுகிறது, அவர் தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, ஞான திருஷ்டிக்காரனாயும் இருந்தான். ஏன் கர்த்தர் அவனோட பேசினார் தெரியுமா? ராத்திரி நேரத்தில் அவரோட கர்த்தர் பேசுகிறார். சாமுவேல் கர்த்தரோட பேசுகிறார், கர்த்தர் இவரோட பேசுகிறார். அவ்வளமாக ஒரு தனி ஜெபம் இருக்கிறது. ஒரு தனி ஜெபம் பண்ண முடியல, எங்கேயோ பிரச்சனை. சொல்லாதீங்க, இது சரியில்லை, அது சரியில்லை, அப்படி சரியில்லை, இப்படி சரியில்லை. சாமுவேலுக்கு மனைவி சரியில்லை, சாமுவேலுக்கு பிள்ளைகள் சரியில்லை, சாமுவேலுக்கு சபை சரியில்லை, சாமுவேலுக்கு ஆசாரியர் சரியில்லை, சாமுவேலுக்கு சகல காரியமும் சரியில்லை. ஆனால் சரி செய்கிற தேவனை நோக்கி பார்த்து ராம் முழுவதும் ஜெபிக்கிறார். தேசமே வந்து நிற்கிறது. ஐயா, ஆண்டவர் என்ன சொன்னாரு சொல்லுங்கயா. கர்த்தருடைய வல்லமை விளங்கணும்னா நீ தனித்து ஜெபி. எலியா சொல்லுகிறார், அவன் சொல்லுகிறார், நானோ திஷ்பைனாக எலியா. அவனை பத்தி சொல்லுமா, கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற, சொல்லுங்க, கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான். தனி ஜெபம். இன்னையிலிருந்து இயேசு கிறிஸ்துவை போல நீ தனி ஜெபம் பண்ண. அறியாததும் எட்டாததும் புரியாததும் உன் காதுல கேட்காததுமான பெரிய காரியத்தை உன் கையில் அவர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்புறவங்க நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டுங்க பார்க்கலாம். முதலாவது
தனி ஜெபம் பண்ணும் பொழுது தேவனுடைய வல்லமை நமக்கு வருகிறது. இரண்டாவது, அதே லூக்காவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். அதே லூக்காவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இரண்டாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தனித்து ஜெபிக்கிறார். காலையில் ஜெபித்தார், ராத்திரி ஜெபித்தார். பைபிளில் போட்டிருக்கு அவர் ராத்திரி ஜெபித்தார் எழுதல, இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். முழுவதும் ஜெபி. ஒரு வேளை நீங்கள் அதை பண்ணி ராத்திரி முழுவதும் உங்களுக்கு அதாவது ஜெபிக்க தெரியலனா ஜெபிக்க பழகிக்குங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரமாக 4 மணி நேரமாக ஜெபிக்க 10 பழகிக்கோ. நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் மாஸ்டர், அப்படிலாம் சொல்லாத. அப்புறம் ஜெபிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துடும். ஜெபிக்க வேண்டிய நிலைமை வந்துடும். வேண்டாம், நல்லா இருக்கும் பொழுதே ஆண்டோட முகத்தை நோக்கி பார்த்து நீ ஜெபி. ஏன் ராம் முழுதும் ஜெபித்தார் இருக்கு? அடுத்த வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பொழுது விடிந்த பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு, அந்த வார்த்தை எழுதிக்கங்க, தெரிந்து கொண்டு. இரண்டாவது, நீ ஏன் தனித்து ஜெபிக்கணும் தெரியுமா? தேவ திட்டம் அறிய நீ ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்துவோட அநேகர் இருந்தார்கள். ஆனால் எத்தனை பேர் தான் வரணும்? 12 பேர் தான் இருக்கும். நீங்க எத்தனையோ காரியங்கள் நீங்க செய்யலாம், எத்தனையோ இடத்துல நீங்க போடலாம், எத்தனை காரியம் செய்யலாம். ஆனா உனக்கென்று தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேறணும்னா நீங்க போய் அப்ளிகேஷன் போட்டதுனால கிடையாது, மனுஷ தயவு இருக்கிறதுனால அல்ல, உங்களை எல்லாரும் ஓஹோ ஆகான்னு சொல்றதுனால அல்ல. நீ தேவ சமூகத்தை தனித்து ஜெபிக்கும் பொழுதுதான் தேவன் தம்முடைய திட்டத்தை நமக்கு அவர் வெளிப்படுத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இல்லாதது பொல்லாதது வந்தது போனது இதெல்லாம் யோசிக்காத. நீ தேவ சமூகத்தில் ராம் முழுவதும் ஜெபி. பாஸ்டர், என் கண்ணில் ஒண்ணுமே தெரியல. கண்ணில் தெரியாம இருக்கிறது நல்லது. ஒண்ணுமே புரியாம இருக்கிறது நல்லது. அப்பதான் உன் திட்டம் வராது, பிசாசு திட்டம் வராது. யார் திட்டம் வரும்? அத்தமா சொல்லுங்க. தேவ திட்டம். ஒரு இருட்டு அறையில தான், பைபிள்ல போட்டிருக்க, இருட்டு அறையில தான் ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறுது. தெரியுமா உங்களுக்கு? நம்ம அந்த காலத்தில் அந்த ஃபோட்டோ எடுப்போம் பார்த்தீங்களா, நெகட்டிவ். அதை ஃபோட்டோவாக மாறணும்னா, கலராக மாறணும்னா அந்த நெகட்டிவ் எங்கே கொண்டு போவாங்க? ஒரு இருட்டு அறைக்கு கொண்டு போவாங்க. கர்த்தர் அதே தான் உங்களிடத்தை எதிர்பார்க்கிறார். நீ ஒரு பெரிய கலர்ஃபுல்லான ஒரு காரியம் உன் வாழ்க்கையில் வரணும்னா, தேவ திட்டம் உன் வாழ்க்கையில் நிறைவேறணும்னா, தனித்து போய் என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. ராம் முழுவதும் ஜெபிக்கிறார். அத்தனை பேர் இருக்காங்க. ஆண்டவர் இத்தனை பேர் இருக்கிறாங்க, இத்தனை பேர் பின்னாடி வர்றாங்க. அத்தனை பேர் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தேவை 12. நீ ராத்திரி போது ஜெபம் பண்ணு, உனக்கு நான் சொல்லுகிறேன். மூன்றாவது, லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம் 29வது வசனம். லூக்கா 9ஆம் அதிகாரம். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளைக்கு பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அடுத்த வசனம். அவர் ஜெபம் பண்ணுகையில், நிறுத்துங்க. மலையின் மேல யார் எத்தனை பேர் போனாங்க? சத்தமா சொல்லுங்க. 3 பேர் போனாங்க. ஆனா ஜெபம் பண்ணது எத்தனை பேர்? படிங்க. அவர் ஜெபம் பண்ணுகையில் மீதி 2 பேர் காணோம். ஆனா இயேசு மாத்திரம் ஜெபிக்கிறார். உங்களோட சில பேர் ஜெபிக்கிறதுக்கு ஒரு சில பேர் ஆளை கூட்டுவீங்க. அவங்க ஜெபிக்க போனாலும் ஜெபம்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணாம பார்த்துருக்கீங்களே? ஜெப கூட்டத்தில் உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருப்போம், ஜெப கூட்டத்தில் உட்காந்து வேலை செஞ்சிட்ருப்போம், ஜெப கூட்டத்தில் உட்காந்து அதை கண்டது வந்தது போனதில் என்ன பண்ணிட்டு இருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே இல்லை. ஜெபிக்க சொன்ன நேரத்தில் அவர் மாத்திரம் ஜெபித்தார். சதமா ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தையை மட்டும் படிக்க பார்க்கலாம். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம்
மாறிற்று. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி. மூன்றாவது, தேவ சாயல் உங்க வாழ்க்கையில வரணும்னா தேவன் எதிர்பார்க்கிறது நீ மலைக்கு போய் நீ ஜெபி. மூன்றாவது, தேவனுடைய சாயல் உன் வாழ்க்கையில வரணும்னா, எந்த அளவுக்கு நீங்க உலக சாயல்ல இருக்கிறியோ ஒன்றும் நடக்காது. எந்த அளவுக்கு தேவ சாயல்ல மாறுகிறாயோ அது மிக நல்லது. தேவ சாயல் என்பது நீ தேவ சமூகத்தில் எதை பெற்றுக்கொண்டாய் என்ன, நீ தேவனுக்காக எதை இழக்கிறாய் என்பது மிக முக்கியம். அப்ப உங்க தனி ஜெபம் மிக முக்கியமானது. இன்னைக்கு சொல்லுகிற இந்த மாதத்தினுடைய கடைசி ஆராதனை நீங்க வந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் கடந்த 4 மாதங்கள் உன் தனி ஜெபம் எவ்வளவு மணி நேரம் நீ ஜெபித்த என்பது எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் இந்த ஆராதனையில் கர்த்தருக்கு சொல்லுகிற காரியம், உன் தனி ஜெபத்தை நீ கட்டி நீ எழுப்பு. உன் முகத்தை பிரகாசிக்க செய்கிற உன் தேவன் ஒருவர் இருக்கிறார். அது பணத்தினால் அல்ல, அது மனுஷனால் அல்ல, உனக்கு இருக்கிற ஐக்கியத்தினால் அல்ல. இல்லை 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 இல்லை, அது மலையின் மேலே நீ இருக்கிற நேரத்தில் கர்த்தர் உன்னுடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உன்னை மாத்திரம் எடுத்து பயன்படுத்த கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.